ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஏப்ரல் 2026. இன்னைக்கு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. मधुरता और नम्रता का गुण झुकाना सिखाता है. இனிமை மற்றும் பணிவுத்தன்மை என்னும் குணங்கள் நாம் தலை வணங்குவதற்கு நமக்கு கற்றுத்தருகிறது. இனிமை மற்றும் பணிவுத்தன்மை. जितना अभी आप संस्कारों में संकल्पों में झुकेंगे उतना विश्व आपके आगे झुकेगी. ஸோ நாம் எந்த அளவிற்கு பிறர் முன்னாடி தலை வணங்குவோமோ, பயத்தினால அல்ல, மரியாதை நிமித்தமாக சம்ஸ்காரங்களில் நம்மளை வளைச்சிக்கிறோம், சங்கல்பங்களில் நம்ம மோல்டு பண்ணிக்கிறோம். அப்போ நாளைய உலகமே என்ன செய்யுமா, என் முன்னாடி ஜி அசூர் அப்படின்னு, மாலிக் நீதான் எஜமான் அப்படின்னு சொல்லி என் முன்னால் உலகமே தலை வணங்கும். ஒரே விஷயம் என்ன, சம்ஸ்காரத்தை மாற்றணும், சங்கல்பங்களை உயர்ந்ததாக வைக்க வேண்டும். ஜுக்குனா அர்த்தம் ஜுக்கானா. ஸோ நம்ம எப்படி எங்கே ஃப்ளெக்சிபிளாக ஆகிறோமோ, மோல்டு ஆகிறோமோ, அதுதான் நாம் வளைந்து கொடுப்பது, நாம் அடிபணிவது, தலை குனிவது. அப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோன்னா பாபா சொல்றாரு, உலகமே அவங்க முன்னாடி இப்படி பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. சன்ஸ்கார் மேபி ஜுக்குனா. ஸோ நம்மளோட சன்ஸ்காரத்தில் நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் மட்டும் இல்லை, என் கூட உங்களுக்கு பரிவாரமும் வேணும், இவங்க தான் சத்தியுகத்தில் உங்களோட இருக்க போகிறாங்க. அப்போ சன்ஸ்காரத்தில் வளையாமல் எப்படி? மாலை 2 மணி சேர்ந்தா தானே, இந்த மணி எது மணியோடவும் சேராதுன்னா மாலையே முடியாது. ஸோ சன்ஸ்காரங்களில் வளைவது அத்தியாவசியம். एक संकल्प भी न हो दूसरे हमारे आगे भी तो कुछ झुके. இது வேண்டாங்கிறார் பாபா. எப்பவுமே நான் தான் விட்டு கொடுக்கணுமா, எப்பவுமே நான் தான் சகிச்சுட்டு போகணுமா, எப்பவுமே நான் தான் பொறுமையாக இருக்கணுமா? என்ன பாபா, ஏன் அவங்க ஒரு தடவை அப்படி கொஞ்சம் இப்படி பண்ணக்கூடாதா? அவங்க ஒரு தடவை சாரி கேட்கக்கூடாதா? இது வேண்டாங்க. இது பாபா எதை சொல்ல, சில முறையில் ராயல் பிச்சைங்கிறார். ராயல் பிச்சை, ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க கூட கொஞ்சம் பண்ணலாம்ல, எனக்கே மரியாதை இல்லையா, எனக்கும் ஒரு மான மரியாதை அதெல்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஹம் ஜுக்கேங்க தோ சபி ஜுக்கேங்க. பாபா சொல்ல ஈஸியாக, நீங்கள் இன்னைக்கு வளைஞ்சு கொடுத்து போங்க, நோ ப்ராப்ளம். நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஹாஞ்சி சொல்லுவாங்க. जो सच्चे सेवादारी होते हैं वो जब सभी के आगे झुकेंगे तब सेवा कर सकेंगे. அது வேற சொல்றாரு பாபா. நம்ம சேவாதாரின்னு வந்துட்டோம்னா பல விஷயங்கள் நம்ம முன்னால் வரும், பல மனிதர்கள் வருவாங்க. ஆனால் உண்மையான பாபாவினுடைய ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய சேவாதாரி, பக்கா பாபா குழந்தைன்னா, அந்த சேவை நிமித்தமாகவும் நான் என்ன பண்ணுவேன், என் குணங்களை நான் வளைஞ்சு கொடுத்துடுவேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் வளையலைன்னா அந்த சேவையில் ஒரு ப்ராப்ளம் வரும், அதில் ஒரு விக்னம் வரும். அப்போ நான் பாபாவை பார்க்குறேன், சரி பாபா நான் உனக்காக என்ன பண்ணுறேன், வளைஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த சேவை நிர்விঘ்னமானதாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா, எங்கேயோ நான் வளைய வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன் பாபா. நம்ம பாபாவோட என்ன பண்ணுறோமா, பேசுகிறோம். அதுதான் இன்றைக்கி தலை குனிவதுன்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டு இப்படி பண்ணுறது இல்லை, பணிவினுடைய அடையாளமாக விட்டு கொடுப்பது, கொஞ்சம் சகித்து கொள்வது, அதை பற்றி பாபா இன்னைக்கு பேசுகிறாரு. அப்படி நம்ம இருந்துட்டோம்னா அந்த சேவை எப்படி நடக்குங்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸ் ஒண்டர்ஃபுல்லாக நடந்துடும். அதனால் இந்த குணத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணலாம். இன்டைரக்டாக சொல்கிறது பணிவுத்தன்மை, விட்டு கொடுப்பது. நல்லது. ஓம் சாந்தி.